எப்படி இருக்கும்னு நினைச்சேன். அதான் தொட்டு பார்க்கறேன். நீ என்ன மாப்பிளையா பட்டு சட்டை போடுறதுக்கு? ஏமாட்டி நீ பட்டு சட்டை போடலாம், நான் போடக்கூடாதோ? சரியான ஆளுதான். எப்படி மாப்பிள்ளை அன்லாக் ஆக்கடா? போனா போது பொழைச்சு போ. நான் போய் ஆச்சிட்ட போய் மாமாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றேன். அவனுக்கும் ஒரு பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு எல்லாம் வாங்கி கொடுங்க. போனா போது மாப்பிள்ளை மாடி போயிட்டு போடாதுன்னு சொல்றேன். சரியா? ஏன் முட்டி, என் முகத்துல என்ன எழுதிருக்கு? என்ன எழுதி ஒட்டியிருக்குன்னு நீ சொல்ல. எம்பூட்டு தைரியமும் துமுடு இருந்தா உனக்கு, நீ என்னைய பார்த்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவியா? நீ ரெக்கமெண்ட் பண்ணி மாமா எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்கி தரமா? எடியோ, ரெண்டு பேரும் ஒரே அடியா ஆடாதீங்க. இங்க பாருங்க, ஆணவத்துல ஆடினியே அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழி ஆயிடுவிய. நான் சொல்லிதான் உங்களுக்கே எடுத்து தரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சொல்லிதான் எடுத்து தரணுமா? ஆனா நீ சொல்லாமலே எடுத்து தந்துட்டாங்களே. ஐயோ, என்னடா செய்யறது? உங்ககிட்ட எனக்கு நிறுத்தி பேச்சு. அந்த கழுவி போ வாடுங்களா, வரட்டும். அப்படா இருக்கு, நான் யாருன்னு காட்டுறேன். மதுர வீரண்டானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசில பறக்கும் தானே, என் பராண்டி மதுர வீரண்டானே. ஏய் சிங்கம் போல நடந்து ஓடான்னு சொல்ல படாண்டி. அவனை சீண்டி அவன் தாங்க மாட்டான், ஒரு இழுதாண்டி. எத்தில்லங்கடி டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. எத்தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. அண்ணே, நீயுமா எல்லாரும் சேர்ந்து அப்ப என்ன பழி வாங்குறீங்களா? எனக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்து தரல. உங்க மூணு பேத்துக்கும் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு பாவாடைன்னு எல்லாரும் வாங்கி வச்சிருக்கா. அப்படித்தானே? அந்த கழுவி வாடட்டும். இன்னைக்கு அவ தொலைஞ்சா. தம்பி, உன்னைய விட்டுட்டு நாங்க மட்டும் போடுவோமா? உனக்கு தானே ரூம் கட்டில எடுத்து வச்சிருக்கி, நீ பாக்கலையல? என்னன்னு சொல்ற? எனக்கு எடுத்து வச்சிருக்கா, நான் பார்க்கவே இல்லையா? நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேரு. இங்க வந்து எங்க கிட்ட முள்ளுக்குன்னு போயிடும். போய் போட்டுட்டு வா. அடி போவி, அப்பவே நான் காக்கும் போதே சொல்லி இருக்கலாம்ல. எங்க நான் போடும்? தம்பி, எல்லாரும் அப்பா கூட கோயிலுக்கு போடும். நீ போய் போட்டுட்டு வா. சரிண்ணே, இப்பவே நில்லுண்ணே, நான் இப்போ வந்துடுறேன். சரியா? சரியில்ல தம்பி. அண்ணே, எப்படிண்ணே இருக்க? படிச்சோக்க மாப்பிள்ளை மாட்டிதான் இருக்க. இம்பூட்டு நேரம் மல்லுக்கு நின்று ஏ அப்பா என்ன வடத்து வந்த. கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே இல்லை. பின்ன என்னத்துக்கிட்ட போய் சொன்னீங்க? எனக்கும் தான் சட்டை இருக்கு, வேட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கலாம்ல. நீங்க சரியான ஆளுதான் முடி. என்னை ரொம்ப தான் கலாய்க்கிறிய தெரியுமா? ஒன்னிய கலாய்க்காம யாரை கலாய்ப்பாக? நீ எங்க அண்ணன், அருண் அண்ணன், பெடி அண்ணன். அதனால அவனை சீண்ட முடியாது, உன்னைய தான் சீண்ட முடியும். என்னக்கு மாடு பயந்துட்டியா? பயப்படாத. சரியா? அண்ணே, நீயுமா அவ்வளவு கூட சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்க? எங்கெல்லாம் போறோம் நம்ம? என் தம்பி, நம்ம வீட்டிலே இருக்கோம்ல, அதான் அப்பா எங்கேயாவது கோயிலுக்கு அப்படியே ஜாலியா கூட்டிட்டு போலான்னு சொல்லிச்சு தெரியுமா? அப்பா கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் கார்ல போறோம். சூப்பர்ண்ணே. அம்மா எங்க முச்சி ஆளே காணும்? அம்மா அத்தையை பார்க்க போயிருக்கான். அத்தை வர சொல்லிச்சான். அங்க ஆச்சி வீட்டுல ஒரே சண்டையா, அதான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு. அம்மா வந்த பிறகு எல்லாரும் போவோம். சரியா? என்னன்னு சொல்ற? ஆச்சி வீட்டுல சண்டையா? என்னத்துக்கு சண்டை? தெரியல, அம்மா போயிட்டு வரேன், பாப்பா பார்த்துக்கோ, கிளம்பிடுங்கன்னு சொல்லிச்சு. சரிண்ணே, அப்ப வா நம்ம விளையாடுவோம். சரியில்ல தம்பி. என்ன நீங்களா இப்படி பேசுறீங்க? அம்மா உசுரோடு இருக்கும்போதே ஏன் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? அதுவும் என் தங்கச்சியை பார்க்கறதுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா? அண்ணி, நீங்க வருத்தப்படாதீங்க. தங்கச்சியை நான் ஏன் கூட கொண்டு கூட்டி வச்சுக்கிறேன். நீங்க யாரும் அவளை பார்க்க வேண்டாம். இங்க பாரு ஐசு, நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உன் குடும்ப விஷயமே உனக்கு பெருசா இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியல. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நானும் வேலைக்கு போறேன், அவரும் வேலைக்கு போறாரு. எங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் சரியா இருக்கு. என் பொண்ணு வேற வளர்ந்துட்டா. இந்த நேரம் என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது. இங்க பாரு, நாங்க தனி கொடுத்தன போறதுதான். நீ என்ன சொன்னாலும் சரி. முதல்ல உன் குடும்ப விஷயத்த நீ ஒழுங்கா பாத்துக்கோ. அதையே தக்க வைக்க உன்னால முடியல. நீ எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? ஏன் நீ நல்லா தானே இருந்தீங்க, எப்ப இப்படி மாறினீங்க? உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க. இங்க பாரு, உன் வியாக்கியானம்லாம் கேட்குற நிலைமையில நான் இல்லை.
எனக்கு டைம் ஆயிட்டு. எனக்கு 1008 வேலை இருக்கு. நீ கிளம்புறியா? அண்ணே, வெளியே வர மாட்டியா? பாத்ரூம்லயே எவ்வளவு நேரம் இருப்ப? உங்ககிட்டயும் தான் நான் பேசணும். நான் பேசுறத கேட்டுட்டு அப்புறம் முடிவெடு. இங்க பாரு, அவர் உனக்கு பயந்து ஒன்றும் உள்ள போய் உட்காரல. அவருக்கு 1008 வேலை இருக்கு. நீ கிளம்பு. எங்க கிட்ட பேசுற தகுதி உனக்கும் கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்க வந்த? இங்க பாரு, உன் குடும்பத்தையே ஒழுங்கா உன்னால காப்பாற்ற முடியல. உன் புருஷன் உன்னோட வச்சுக்க முடியாம தானே அந்த அனிதாக்கு பங்கு போட்டு கொடுத்த. அதுவும் இல்லாம அவ உன்னை வந்து பாருங்கிறா. நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? இங்க பாருங்க அண்ணி, நான் இந்த வீட்டு பொண்ணு. என்னை பத்தி பேசுங்க. என் புருஷனையும் அனிதாவையோ பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. என் தங்கச்சியை பாத்துக்கிறதுல தான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனைனா, என் தங்கச்சி இனியிலிருந்து ஏன் கூட இருப்பா. தேவையில்லாம அவளால குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அலையாதீங்க. ஏன் மாமனார் மாமியாரை பாக்குறதுக்கு அவ்வளவு வலிக்குதோ? அதனால தானே 2 பேரும் தனி கொடுத்துட போறேங்கிறீங்க. புள்ள பூச்சியா இருந்த அண்ணியையும் உங்களால மாத்திட்டீங்கல்ல. வாய மூடு ஐஸ்வர்யா. ஏன் நீ உன் மாமனார் மாமியார அப்படியே கவனிச்சுக்கிறியோ? அவங்க தனியா தானே இருக்கிறாங்க. நீ பேசுறதுக்கு தகுதி இல்லாதவ. அதை பத்தி உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? என்னமோ மாமனார் மாமியார கூட வச்சு பாக்குற மாதிரி நீ எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நான் ஒரு 2 மாசமா தான் இங்க வராம போகாம இருந்திருப்பேன். அதுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? இவ்வளவு மனஸ்தாபமா? ஏன் அண்ணி, மற்ற பொண்ணுங்க மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களா? சராசரி குடும்ப தலைவி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது மாமனார் மாமியாரை பார்க்கறது கஷ்டம்னு நான் சொல்லியிருக்கேனா? அங்கே என் நாத்தனார்னால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அவளுக்கு பிடிக்காதனால தான் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வந்தோம். என்னைக்காவது அந்த வீட்டை விட்டு வரணும்னு நாங்கள் நினச்சிருப்போமா? ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏன் இப்ப அந்த அனிதா கூட சண்டை போட்டுட்டு நீ தனியா தானே வந்து உட்காந்துருக்க? இங்க இருந்து என் மாமியாரையும் கூட்டிட்டு போயிட்ட. அப்போ தினமும் இங்க உள்ளவங்களை யாரு கவனிச்சுக்கிறா? என்னமோ நேரத்துக்கு சோறு பொங்கிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் கெடுத்துட்டு இப்போ இது என்னன்னா சாயங்காலம் ஆனா சீரியல் பார்க்க உட்காந்துருது டிவி முன்னாடி. நான் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கும் வடிச்சு கொட்டணுமா? இங்க பாரு, என் சம்பளமும் உங்க எல்லாருக்கும் தேவை. நான் வடிச்சும் கொட்டணும்னா எப்படி? ஏன் நீ கூட ஒரு கை பொங்குறதுனால நீங்க குறைஞ்சிருவீங்களா? உங்களுக்கு என் தங்கச்சி தான் பிரச்சனை இல்ல. என் அப்பாவும் தங்கச்சிக்கும் ஹாக்கி போடுறது தான் அவ்வளவு இதா பேசிட்டு இருக்கீங்கல்ல. இங்க பாரு ஐசு, இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையே இருக்க முடியாது. அப்பா போதுமடா சாமி. காலம் பூரா கூட்டு குடும்பத்துல இருந்து நாங்க படாத அவஸ்தை பட்டுட்டோம். இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் தான் நான் பணக்கார வீட்டு மகங்கிறதே மறந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன செஞ்சீங்க? ஏன் இந்த அக்கா வீட்டில் தானே கிடக்குது. நாலு பூரா உட்காந்து மாமியா இல்லைன்னதும் நல்லா உட்காந்து சீரியலை பார்க்குது. என் பொண்ணுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேக்கு. எவ்வளவு திமிர் இருந்தா என் பொண்ணை வளர்ப்பும் அவளுக்கு இந்த ஆட்டம் போடுவேன் என்னை பார்த்து கேட்கும். எம்பிட்டு இருக்கு. அப்ப நான் குழந்தை பெத்துக்கலங்கிறத சுத்தி காட்டுதா? அதுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அது வாயில இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும். இனி காலத்துக்கும் இதெல்லாம் ஒட்டாது. இங்க பாரு, வந்தியா தின்னியா உன் வேலையை பத்தியான்னு கிளம்பிட்டே இரு. இங்க வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்லதுக்கு நீ யாரு? நீயே உன் மாமனார் மாமியார பாக்குறது கிடையாது. நீ என்ன பேசுறியா? போதும் அண்ணி, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நான் வரேன். யோ, அவ போயிட்டா வெளியே வரும். வந்துட்டா பெருசா அறிவுரை சொல்லதுக்கு. இவ வீட்டு குடும்ப விஷயமே அங்க நாரிக்கிட்டு கிடக்குது. அதை பாக்குறதுக்கு துப்பு கிடையாது. இங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லதுக்கு வந்துட்டா. பாவி சண்டாளி, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன குறை சொல்றதே இவளுக்கு வேலையா போச்சு. என்ன சீரியலை பார்த்துட்டோம் நம்மளா சீரியலை. எம்பட்டு திமிர் இருந்தா என்னை பத்தி குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பா. ஏன் நீ, அவங்க தான் வேலைக்கு போறாங்கன்னு தெரியல. நீங்களாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நடந்திருக்கலாம்ல, பிரச்சனை வராம. ஏன் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, தேவையில்லாம அவ பேச்ச கேட்டுட்டு வந்து என்கிட்ட ஆடாத. இங்க பாரு, இங்க என்ன நடக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் 2 சீரியலை பார்க்கறது தான் அவளுக்கு பெரிய குத்தமா இருக்கு. என்னமோ அவ தான் இந்த வீட்டில் டிவியை வாங்கி வச்சாலாம அந்த பேச்சு பேசுறா. ஏன் நீ, அவங்களுக்கும் குழந்தை இருக்குல்ல, அவளையும் நீங்க கவனிக்கணும்ல. அவ ஸ்கூல் போயிட்டு வந்தா அவளுக்கு காஃபி கொடுத்து டிஃபன் கொடுக்க வேண்டாமா? டிவி சீரியல்லாம் முக்கியம். நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே. ஏன் நீ இப்படி ரொம்ப மாறிட்டீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வந்தியா, வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. அதை விட்டு போட்டு இங்க உள்ள நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காத. ஓ பின்னாடி இருக்கிற ஆளுக்கே ஒன்னால பார்க்க முடியல. நீ இங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? இங்க பாரு, ஏதோ நாத்தனாருங்கிற மரியாதையில பேசினேன். அந்த காலத்துல நீ என்ன பாடுபடுத்தின எல்லாம் உனக்கு மறந்துட்டா?
இங்க பாரு, நீ படுத்துற படுத்தான் இப்போ நாங்க உன் தங்கச்சியை படுத்துறமா இருக்கோம். அவ இந்த வீட்டில் ஓசி தீவனம் தின்னுட்டு கிடக்கா. அவளை நாங்க தாலாட்டி சீராட்டணுமா? இங்க பாரு, அத்தை மாமா காலத்துக்கு அப்புறம்லாம் என்னாலெல்லாம் அவளை வச்சு பார்க்க முடியாது. நீ கூட்டிட்டு போறதா இருந்தாப்போ, இல்லைன்னா ஆசிரமத்துல கொண்டு விடு. வாய முடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். அவ ஏன் தங்கச்சி, அவளை நான் ஆசிரமத்துல கொண்டு விடணுமா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்வீங்க? நான் உசுரோட தானே இருக்கேன். என் தங்கச்சியை எனக்கு பார்த்துக்க முடியும். எப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்தீங்களோ, நீங்க யாரும் வாயவே திறக்க கூடாது. என் தங்கச்சியை நான் இப்பவே என் கூட கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. சே, உங்களை என் அம்மாவை தான் நினைச்சேன். அண்ணினா அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க புத்தியிலே சாக்கடை கலந்துருக்கு. இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க. ஏன் தங்கச்சியை கொண்டு ஆசிரமத்துல விடணுமா? நான் உசுரோட தானே இருக்கேன், சாகலல்ல. என் தங்கச்சி ஏன் கூட இருப்பா. என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை யாராவது அவளை பத்தி இந்த வீட்டுல பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு, காத்து வரட்டும். இவ கதையே அங்க அல்லோலப்படுது. இவ தங்கச்சியை பார்க்க போறாளாம. தங்கச்சிய போய் வச்சு பார்க்கட்டும், அப்பதான் தெரியும். என்னோட எல்லாரும் யாச்சினாவோ, நீ என்ன கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல சாத்துரு. நான் எடுக்கிறது தான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. என்னப்பா வாங்க விட்டுட்டுன்னு சொல்றேன். என்னை கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல சாத்துரு. நான் எடுக்கிறது எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு. நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் உன் அக்கா, உசுரோடு தானே இருக்கேன். நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன். என்ன பேச்சு இது? இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி பேசுனேன், அரைஞ்சு பல்லெல்லாம் கலத்தி போடுவேன். எப்பா, நீங்க எதுக்கு இன்னும் இங்க உட்காந்துருக்கீங்க? போய் சட்டையை போட்டு வாங்க. நான் உங்களை 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஏன் என் வீட்டுல உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா? ஏன்பா இங்க இருந்துகிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுல இது வேறையா? என்னப்பா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? என் அப்பா உங்களை பார்க்கறதும் என் தங்கச்சியை பார்க்கறதும் என் அம்மாவை பார்க்கறதும் எனக்கு கஷ்டமா? என்ன பேசுறீங்க? எப்பா இங்க சூழல் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் உடனே வந்து உங்களை கூட்டிட்டு போயிருப்போம்ல. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, இருந்தாலும் நீ மக, நான் மருமவனை கேட்காம அங்க எப்படிமா வர்றது? என்ன மாமா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க எனக்கு அப்பா மாதிரி. இதுல எனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? இவளை நான் என் தங்கச்சியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் விதர்ப்பமா நினைக்கிறீங்க? உடனே கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். மாப்பிள்ள, என்ன மாமா, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்லை, என்னைக்கு ஐசை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கே நான் உங்களை என் அப்பாவா தான் நினைக்கிறேன். போங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, கிளம்புவோம். ஏண்டி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? இல்லைங்க, அவசரமா கிளம்பி வந்துட்டேன். சரி, உங்களுக்கு யார் சொன்னா? அனிதா தான் ஃபோன் பண்ணி சொன்னான், இங்கே ஏதோ சண்டையா இருக்குது, போய் என்னன்னு பாருங்கன்னு. அதான் ஓடியாந்தேன். அவளுக்கு யார் சொன்னா? ரொம்ப முக்கியம், அவளுக்கு யார் சொன்னான்னு. அத்தை எங்க? அம்மா துணிமணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சரி சரி, மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கு போட்டு ஏன் மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்க? போங்க மாமா, போய் சட்டையை போட்டு வாங்க. ஏய், நீனும் போய் சட்டையை மாத்திட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதுவே நல்லா தான் இருக்கு. அடியே வாண்டு, அப்ப அத்தான் நான் கட்டிக்கிறியா? 78 கல்யாணம் காக்குதோ, 78 2 வாரம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது. அதே அடி வாங்கி அங்கிட்டு ஓடட்டா எங்கிட்டு ஓடட்டான்னு ஓடுதிய. இதில் உங்களுக்கு 78 கல்யாணம் காக்குதாக்கும். போய் வேலையை படுமாமா. அடி பாவி, என்னடி என்னாச்சு? ஏன் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, இவளை கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுற அளவுக்கு என் அண்ணி பேசுது. அதை நினைச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. இங்க பாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ விடு, அது அவங்க பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் பத்தி பெருசுப்படுத்தாத. நம்ம வீட்டில் 4 பிள்ளைங்களோட இவளும் 1 5. இவளை நான் எப்பவுமே நம்ம பொண்ணா தான் நினைச்சிருக்கேன். அதனால நாம நல்லா பார்த்துக்குவோம், நீ கவலைப்படாத. சரிங்க. சரி, வருத்தப்படாத. வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? வீட்டுக்கு போவோம் வா. சரிங்க. இங்க பாரு ஐசு, நீ சந்தோஷமா இருந்தாதான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. தேவையில்லாம
மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிரும். ஒவ்வொருத்தரும் என்ன பிரச்சனையில இருக்காங்களோ அவங்க பக்கம் உள்ள நியாயத்தையும் பார்க்கணும்ல. இத்தனை காலம் ஒன்னா தானே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனையோ விடு, எல்லாம் சரியாயிரும். சரிங்க, அம்மா கிளம்பிட்டான்னு பார்த்துட்டு வரேன். கிளம்புவோம். சரி ஐசு.